மாற்றுத்திறனாளிகளின் முற்றுகை போராட்ட அறிவிப்பை தொடர்ந்து தலைமை செயலகம் சுற்றியுள்ள பகுதியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கியிருக்கலாம். ரமேஷ், வணக்கம், விவரங்கள். வணக்கம். மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட போவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல தலைமைச் செயலகத்தை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. குறிப்பா தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இந்த காமராஜர் சாலைக்கு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே முழுவதுமாக காவல்துறையினர் கண்காணித்து சோதனைக்கு பிறகே அனுப்பி வருவதை பார்க்க முடிகிறது. தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட போவதாக மாற்றுத்திறனாளிகள் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல மாற்றுத்திறனாளிகள் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டு வராங்க. குறிப்பா கோயம்பேடு பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய சூழல்ல சில மாற்றுத்திறனாளிகள் தலைமைச் செயலகத்தையும் முற்றுகையிட போவதாக அறிவிச்சிருந்தாங்க. யாராவது தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு விடக் கூடாது அப்படிங்கறதுனாலதான் காவல்துறை பாதுகாப்பு அப்படிங்கிறது பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா தலைமைச் செயலகத்துல மானிய கோரிக்கை மீதான விவாதம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. பேரவையில முக்கியமான விவாதங்கள் நடக்கக்கூடிய சூழல்ல முற்றுகை போராட்டம் எதுவும் நடந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காவல்துறையினர் இந்த சோதனையை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.